ராஜபாளையத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ஒரு தலைவன் வந்தான். நான் நிற்கிற மண்ணிலிருந்து வந்தான். நீங்கள் பிறந்த மண்ணிலிருந்து வந்தான். அவன் தனக்கு கிடைக்காத ஒன்று யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்றுதான் மனித மனம் எண்ணும். ஆனால் தனக்கு கிடைக்காத ஒன்று என் நாட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணிய ஒருவன் வந்தான். நான் படிக்கவில்லை, அதனால் யார் படித்தால் என்ன, படிக்கவில்லை என்றால் என்ன என்று அவன் போகவில்லை. எனக்கு கிடைக்காத கல்வி என் நாட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று மூதறிஞர் ராஜாஜி அவர்களால் மூடப்பட்ட 6000 பள்ளிக்கூடங்களையும் திறந்து அதற்கு மேலும் 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து இந்த நாட்டு பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைத்து ஒரு அறிவு சமூகமாக ஆக்கினான். அவனுக்கு பின்னாடி வந்தவர்கள் தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து குடிக்க வைத்தார்கள். அவன் ஒருவன் தான் எல்லோரையும் படிக்க வைத்தான். அந்த மகத்தான தலைவனின் பெயர் காமராஜர் என்று பெயர். அந்த காமராஜர் ஏன் பெருந்தலைவனானான் என்றால், ஒரு இளைஞன் பசியோடு இருக்கிறான், பசிக்குது என்கிறான். காசை கொடுத்து சாப்பிட்டுக்க என்று சொன்னால் அவன் மனிதன். ஒரு இளைஞன் பசியோடு இருக்கிறான், காசை கொடுத்து சாப்பிட்டு விட்டு என்னை வந்து சந்தி. சாப்பிட்டு விட்டு வந்தவன், ஐயா நான் சாப்பிட்டு விட்டேன். அப்படியா, உட்கார். உன் பேர் என்ன? என் பேரு சரவணன். சரவணன். எந்த ஊரு? விருதுநகரா? விருதுநகர். அப்பா என்ன செய்யறார்? விவசாயம். என்ன படிச்சிருக்க? BA படிச்சிருக்க ஐயா. என்ன வயசு? 25 வயசு. அப்படியா, சரி போ போ போ. அதிகாரியை கூப்பிட்டு, இந்த நாட்டில் டிகிரி படித்த ஒருத்தன் 25 வயசுல சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தெருவில் நிற்கிறான்னா இந்த மாதிரி படித்த இளைஞன் எத்தனை ஆயிரம் பேர் இருப்பான்?